ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மனசங்கரா வரப்பிரசாத் காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அப்பா நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. சிரஞ்சீவி வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டியாக இருப்பார். நயன்தாரா கல்யாணம் பண்ணியிருப்பார். 2 குழந்தையும் இருக்கு. இப்போ சில பிரச்சனைனால அவர் பிரிஞ்சிருக்குவார். இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டுக்கும். இவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அது யார் காப்பாற்றிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் ஹீரோ வந்துட்டு தான் காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறமா என்னென்ன தடங்கள் வந்துச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்துட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும், நீ எங்கேயோ பார்த்த மாதிரி கூட இருக்கலாம். எங்கேயோ இல்லை, விஸ்வாசம் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கதை தான். அந்த கதையே மாற்றி மாற்றி எடுத்துன்னுக்குறாங்க. ஆனால் படத்தில் காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. அது ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி சிரஞ்சீவியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கும் ஒரு காமெடி சென்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். அவர் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹர்ஷவர்தன் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்துட்டு வெங்கி வருவார், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ படத்தில் அபினவ்கிறாரு, அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் டைலாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க டைலாக்கெல்லாம். படத்தில் வந்துட்டு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. இந்த ஸ்டோரி முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி தான். ஸோ பழைய ஸ்டோரி. ஸோ வேறு என்னென்னா லாஜிக்கு பார்க்க முடியாது இந்த படத்தில். லாஜிக்கெல்லாம் எடுத்து வச்சு தான் பார்க்கணும். அதே மாதிரி வில்லன் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாமான்னு தோணுச்சு. படத்தில் வந்துட்டு வில்லன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடுது, நல்லா போயிடுது ஃபஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃபில் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. படத்தில் காமெடி இருக்கிறதுனால ஸோ எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல்லே புது படம் ரிலீஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த படம் ரிவ்யூ போடணுன்ட்டு சொல்லுங்கள், நான் அந்த படம் ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ.